ஹாய் பாரு. ஹலோ, ஹலோ டாம். ஹலோ, வணக்கம். எஸ் பாரு, உங்களுக்கு நான் கோஹோஸ்ட் மட்டும் கொடுக்குறேன். அதை மட்டும் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கோங்க பாரு. அது எப்படி அக்செப்ட் இப்போ பண்ணணும்? உங்களுக்கு ஒரு எஸ். ரெக்வெஸ்ட் வரும். உங்க ப்ரொஃபைல் கிளிக் பண்ணிட்டு அதை அக்செப்ட் மட்டும் பண்ணிக்கோங்க. ரெஸ்பாண்ட், அக்செப்ட் கோஹோஸ்ட் இன்வைட். யா ஓ யா, ஐ எம் நவ் த ஸ்பீக்கர். ஹலோ, வணக்கம் மக்களே. ஓஜி பாரு ஸ்பீக்ஸ் growth ஓவர் நாய்ஸ். டாம் ஸ்பேஸுக்கு வணக்கம். நன்றி நன்றி எல்லாருக்கும் பாரு, வணக்கம். வந்ததுக்கு நன்றி. அண்ட் எஸ். லாஸ்ட் வீக் ஆக்சுவலி பாருவே கேட்டாங்க. பட் நான் ஆ அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ல இருந்தேன். நான் தான் போடலை. லாஸ்ட் வீக் இல்லைன்னா பாரு உங்க எல்லாத்திட்டையும் பேசியிருப்பாங்க. ஐ வாஸ் அவுட் ஆமா. ஆஃப் ஸ்டேஷன். அண்ட் சொல்லுங்க பாரு, நிறைய கேள்விகளை ப்ரிப்பேர் பண்ணணும்னு வச்சுங்க, எல்லாத்தையும் நான் மறந்துடுவேன். அதனால வந்து ஆகா, ஆல்ரெடி பல கேள்விகள வந்து தாங்கிக்கிட்டு இருக்கிறோம். இதுல டாம் ட்விட்டர் ஸ்பேஸ்ல வர டாம் கேள்விகள் வேறயா? அது ரொம்ப பகிரங்கமா இருக்குமே! இல்ல 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 பாரு, இது வந்து கம்ப்ளீட்லி வந்து ஆஸ் ஐ செட் ஏர்லியர், இது வந்து கம்ப்ளீட்லி ஒரு ஃபன் ஸ்பேஸா தான் இருக்க போகுது. ஓகே, உங்களுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஓகே. நீங்க வெளியில வந்ததுக்கு அப்புறமேட்டும் வந்து 106 டேஸ் வந்து ஸ்பேஸ் போட்டிருக்கோம். ஓ! உங்களுக்காக ஒரு ஒரு நாளைக்கு ஆவரேஜா ஒரு 8 ஹவர்ஸ் பேசியிருக்கோம். நான் வாவ்! பேசலாம். எல்லாரும் உட்காந்து கேட்டுருக்காங்க. ஓவர்சீஸ்ல இருக்க மக்கள் எல்லாருமே, இந்தியால இருக்க மக்கள் எல்லாருமே வந்து உட்காந்து கேட்டுருக்காங்க. அ, அ. ஒருத்தரும் உங்களுக்காக அழுதுருக்காங்க. உங்களுக்காக ட்வீட் போட்டுருக்காங்க. வீடியோ எடிட்ஸ் பண்ணியிருக்காங்க. நெறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஓகே. அண்ட் இதுல வந்து சூப்பர். ஃபர்ஸ்ட் ஐ ஷுட் தேங்க் எடிட்டர்ஸ் டீம். ஓகேங்களா? நான் அ, வந்து அ. இந்த சீசனுக்கு பர்ட்டிகுலரா நான் பண்ண ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, ஒரு எடிட்டர் டீம வந்து புடிச்சேன். யார் ஓகே. யாரெல்லாம் பாருக்கு சப்போர்ட் பண்றாங்களோ, அவங்க இங்க வந்து பேசுவாங்களான்னு தெரியல. பிகாஸ் எல்லாருமே வந்து ரொம்ப ஒரு பெரிய இன்ட்ரோவர்ட்ஸ். ஓகே. ஓகே. பட் வந்து நான் எப்பலாம் கேட்கிறேனோ, இந்த மாரி ஒரு இன்சிடென்ட்ரா அப்படின்னு நான் சொன்னேன்னா, இம்மீடியட்லி தே ஹேவ் எடிட்டட் வீடியோஸ் ஃபார் யூ அண்ட் யூ வில் நாட் பிலீவ், உங்களுக்கு தான் வந்து பெஸ்ட் எடிட்டர்ஸ் ஆஃப் த சீசன் வந்து கிடைச்சிருக்காங்க. மத்த ஃபேன் ஸ்பேஸஸ்லயே வந்து பேசும்பொழுது, "ஏங்க ம். இந்த பாருவோட எடிட்டர்ஸ்லாம் பாருங்கங்க, உடனே உடனே எடிட் பண்ணிடுறாங்கங்க. சூப்பரா போட்டுடுறாங்க." அப்படின்னு பொறாமைப்படுற அளவுக்கு வந்து எடிட்டர்ஸ் இங்க இருந்தாங்க. அவங்களுடைய நேம் மட்டும் தானா நான் சொல்லிக்கிறேன். சேர்ந்த தானா யா சேர்ந்த எடிட்டர்ஸ்டா அப்படின்னு சொல்லிக்கலாம்ல? ஆமா, ஆமா. எஸ் அவங்களோட டாம் பேர் தான். மட்டும் ஒரு 8 பேர். அத மட்டும் நான் ஃபாஸ்ட்டா சொல்லிக்கிறேன். ப்ளீஸ். ஜெகன், குமார், விராட், ரியா, மீண்டும் நானே, அவந்திகா, மேஜிக் செர்ரி அண்ட் டாம். ஓகே. இதுதான் வந்து ஒரு 8 பேர் கொண்ட குழு. இவங்க எல்லாருமே எல்லா நேரத்துலயுமே வந்து உங்களுக்காக இம்மீடியட்டா வந்து எடிட்ஸ்லாம் வந்து பயங்கரமா இறக்கியிருக்காங்க. நாட் ஒன்லி இன் ட்விட்டர், ஆல்சோ இன் இன்ஸ்டாகிராம் அப்படின்றத மட்டும் உங்ககிட்ட இந்த இடத்துல சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். சூப்பர், சூப்பர். தேங்க் யூ. முதல்ல வந்து டாம்க்கு பெரிய, 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 பெரிய நன்றிகள். அதாவது வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி நீங்க வந்து இவ்ளோ விஷயங்கள் அந்த ஒரு உண்மைக்காக, ஒரு பொண்ணு அங்க அந்த வீட்ல போராடுறதுக்காக நீங்க குரல் கொடுத்தமைக்கு, அண்ட் தென் ஓவர்சீஸ் இந்தியன்ஸ் எல்லாருமே வந்து நான் அடிக்கடி என்னுடைய இன்டர்வியூஸ்ல மென்ஷன் பண்றேன். என்னுடைய ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப இன்டெலெக்சுவலி ஸ்ட்ராங் ஃபேன்ஸா இருக்கிறாங்க. ரொம்ப நல்ல பகுத்தறிவாளர்களா இருக்கிறாங்க. அண்ட் ஐ எம் வெரி 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 ஹாப்பி. இந்த மாதிரியான மனிதர்களை ஏர்ன் பண்ணதுக்கு ஐ எம் வெரி ஹாப்பி. அதாவது 1000 ஃபால்ஸ் நரேட்டிவ்ஸ் வந்து இருந்தாலும் 1000 என்ன சொல்றது நெகட்டிவிட்டியை வந்து வேணும்க்குனே வந்து ஸ்ப்ரெட் பண்ணாலும், அதாவது நம்மளுடைய அந்த குழு அப்படிங்கிறது வந்து ரொம்ப இன்டெலெக்சுவலி ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. அதனால மட்டும்தான் அவங்கனால வந்து ரொம்ப பகுத்தறிஞ்சு பேச முடிஞ்சது. அதனால இந்த குரூப்ல இருக்கிற எல்லாருக்கும் பெரிய 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 தேங்க்யூ. அதனால தான் நான் வந்து எனக்கு நெறைய பேர் சொன்னாங்க, "ட்விட்டர்ல பாரு நீங்க அந்த ரெட் கார்ட் வாங்குனப்பலாம் வந்து அதிகமான இது அது என்னது லிசனர்ஸ் இருந்த ஒரு ஸ்பேஸாலாம் டாம் ஸ்பேஸ் இருந்தது." அப்படின்ட்டுலாம் நெறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. அது எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. பிலீவ் இன் அப்படிங்கிறவங்களுடைய பெயரும் அடிக்கடி நான் கேள்விப்பட்டேன். அதனால அவங்களுக்கும் நன்றிகள். அப்புறம் இப்பயே கூட வந்து நெறைய பேர் இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்க பேர் வந்து எனக்கு சொல்ல முடியல. ஏன்னா யாரும் நான் விட்டுருவேன் ஐடென்டிஃபை அப்படிங்கிறதுனால. நான் சொல்றேன் பாரு. ஒருத்தரும் உங்ககிட்ட யாஹ்! பேசுவாங்கல்ல. அப்ப யார் யார் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு டெஃபினட்லி ஐ வில் சே. அண்ட் மேபி ஆமா. இத நான் அந்த குரூப்ல இல்லாமயும் இது இது வந்து நானா வந்து கிரியேட் பண்ணி, நாங்கலாம் பேசி மெசேஜ் பண்ணி எடிட்ஸ் ஆ. பண்ணது. இது இல்லாமயும் நெறைய பேர் இருக்காங்க. எல்லாருமே எடிட்டரா மாறிட்டாங்க. நார்மல் மக்களே வந்து எடிட்டரா மாறி அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நெறைய எடிட்ஸ் போட்டாங்க. மேபி அவங்களுடைய பெயர நான் மிஸ் பண்ணியிருக்கலாம். தயவு செஞ்சு தவறா நெனச்சுக்காதீங்க. அவங்களையும் வந்து ஆமா. உங்ககிட்ட சொல்லிடுறேன் பாரு. ஓகே. ஸோ டன், டன், டன். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங் ஆஃப் வித் ஓகே. வெளியில ம். வந்ததுமே உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நாங்க பார்த்தோம், நெறைய இன்டர்வியூஸ் பார்த்தோம். அண்ட் என்னுடைய ஃபேமிலில ஒரு மேரேஜ் இருந்ததுனால, என்னால அதுக்கப்புறமேட்டு லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் வந்து ஃபாலோ பண்ண முடியல பெருசா.
பட் நீங்க வெளியில வந்ததுமே, இந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் இருக்குன்றத நம்புனீங்களா? சத்தியமா டாம், நான் வந்து அந்த ரெட் கார்ட் வாங்குன உடனே, சரி ஓகே நம்ம ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம். அதுக்கு மக்கள் ரொம்ப கொந்தளிச்சுட்டாங்க போல இருக்கு. அண்ட் தென் அதனால தான் சேனல் வந்து இப்படி இது பண்ணிட்டாங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டுலாம் நான் நெறைய நெறைய சிந்தனைகள்ல இருந்தேன். ரொம்ப டவுனா இருந்தேன். அப்ப சத்தியமா நான் எனக்கு இவ்ளோ சப்போர்ட் இருக்குன்றத நான் நம்பவே இல்ல. எப்படி எப்படி அப்படின்னு தான் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா, எங்கேயோ ஒரு மூலையில எனக்கு வந்து தெரியும். நம்ம வந்து நேர்மையா இந்த ஆட்டத்த ஆடினோம். நாமளா இருந்தோம். ஸோ அதற்கான ஒளி வந்து வெளியில இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு பிலீஃப் ட்ரஸ்ட் மட்டும் இருந்தது. பட் ஆனா இவ்ளோ ஹியூஜ் ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கவே இல்ல. அண்ட் அந்த 90 டேஸ் நான் அந்த இது பார்த்துருந்தேன். அந்த ப்ரோமோ குவீனு அப்புறம் 300 ப்ரோமோக்கு மேலனா ஒரு 320. 200 அது 320ல 220 வாஸ் யோர்ஸ். ஆ அப்படிங்கிறப்போ, ஓஹோ! இவ்வளோ ப்ரோமோல நாம வந்திருக்கிறோமா? அப்படின்ற மாதிரிலாம் வந்து இருந்தது. எனக்கு என்னன்னா, நான் மீடியால இருக்கேன். 2020லேருந்து நம்ம பயணம் இருக்குன்றதுனால, ஒரு அமேசிங்லி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருந்திருக்குது இல்லையா? ஸோ, ம்ஹ்ம். அதனால வந்து சர்வைவரா இருக்கட்டும், குக் வித் கோமாளி, நாளை இயக்குனர், இந்த மாதிரி நெறைய அந்த ரியாலிட்டி ஷோஸ்ல வந்து இருந்திருக்கிறோம். அதனால எனக்கு ஒரு ஐடியா தெரியும். ஸோ, அப்ப நான் சர்வைவர் போயிருந்தப்பவுமே, அப்போ வந்து ஒரு கமெண்ட் பண்ணுவாங்க. இந்த மாரி நீங்க வந்து யூ ஆர் மேட் ஃபார் பிக் பாஸ் அப்படின்னு வந்துலாம் வந்து சொல்லுவாங்க. நான் ஓகே. வந்து என்ன அது அப்படிங்கிற ஒரு மோட்ல தான் எதுக்குடா நம்மள அப்படி சொல்றாங்க அப்படின்னு இருக்கும். ஸோ சர்வைவல்ல இருக்கும்போதுமே வந்து சொல்லுவாங்க அன்றே கணித்தார் பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஷோ வந்து எப்படின்னா மக்கள் ஓட்டு போடுற ஷோ கிடையாது. கரெக்ட். கண்டஸ்டன்ட்ஸ்குள்ளேயே வந்து ஓட்டு போடுற ஒரு ஷோ. ஸோ ம். அப்பயுமே வந்து நம்மளுடைய அந்த கட் ஃபீலிங் வந்து ஒரு ஒரு நபர்கள பத்தி வந்து கரெக்ட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நான் அப்ப எப்படி இருந்தேனோ, இப்பயும் இப்படி அப்படியே தான் வந்து இருக்கிறேன். சின்ன சின்ன நம்ம தான் வந்து கொஞ்சம் இம்பல்சிவான ஆளாச்சே. அதனால நானும் திருத்திக்க வேண்டிய பல விஷயங்களையும் வந்து அப்படியே ஒரு ஒரு வருஷமா திருத்திக்கிட்டே வந்துகிட்டு இருந்தேன். ஸோ இப்ப வந்து அது பிக் பாஸ்ல அதான் லெசன்ஸும் இருந்தது, நெறைய லேர்னிங்ஸும் இருந்தது. அதே நேரத்துல நான் யார் அப்படிங்கிறதையும் வந்து பிக் பாஸ் நமக்கு தெரியப்படுத்துச்சு. அதே நேரத்துல நாமளா இருந்தா மக்கள் எந்த அளவுக்கு ஆதரவு குடுப்பாங்க, அப்படிங்கிற அந்த மக்கள் உடைய சப்போர்ட்னால தான் நான் வந்து வெளியில வந்தேன். இல்லாட்டினா அப்படியே பயங்கர டிப்ரஷன்ல இருப்பேன். ஐ நியாயம். மீன் எவ்ரிஒன் இங்க இருக்க எல்லாருமே வந்து, "ஐயய்யோ! அவ என்ன பண்ணியிருப்பா? ஃபீல் பண்ணியிருப்பாளே! அழுதுருப்பாளே! யார் கூட இருக்காங்க? வெளில ரெட் ம், கார்ட் குடுத்தா" இங்க அத்தன பேருமே அழுதோம். எனக்கெல்லாம் நியூஸ் உங்களுக்கு ரெட் கார்ட் குடுத்ததுமே எனக்கு தெரிஞ்சிருச்சு. இம்மீடியட்லி அங்க. ம், காலையில டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடியே எங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு. ம், எல்லாருமே அழுக ஆரம்பிச்சுட்டாங்க. கதற ஆரம்பிச்சுட்டாங்க. ஓகே. லிட்டரலி எவ்ரிஒன் கிரைட் லைக் எனிதிங். அது ம், அவங்களுக்கே ம். நடந்த மாதிரி வந்து அவ்ளோ ஃபீல் பண்ணாங்க. அண்ட் யாரெல்லாம் உண்மையாலுமே பார்வ சப்போர்ட் பண்ணாங்களோ, அந்த ஃபைனல் எபிசோட எங்களால பார்க்கவே முடியல. தட்ஸ் த ட்ரூத். கரெக்ட். அந்த எஸ். கார் இன்சிடென்ட்லாம் வந்து வி வர் ஐ ஐ டோன்ட் வாண்ட் டூ டாக் அபௌட் இட் அண்ட் உங்கள ஒரு ட்ராமா நீங்க அத ஃபேஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இன்னைக்கு கூட ஆமா, உங்களுடைய ஆமா. இன்டர்வியூல நீங்க சொல்லியிருந்தீங்க வித் கம்ருதீன். அத பார்த்த பிறகு லைக் எங்களால வந்து ஆஸ் அ பாரு சப்போர்ட்டர்ஸா அத பார்க்கவே முடியல எங்களால கம்ப்ளீட்டா. பட் நீங்க ம், வெளியில ம். வந்ததுமே உங்களுடைய எனக்கு க்ளோஸ் டூ ஹார்ட்டா இருக்கும்னு நான் நம்பி அத எடுத்து வச்சிருக்கேன். அத மட்டும் ப்ளே பண்றேன். அது உண்மையா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்க. நான் உங்ககிட்ட கேட்கல இதுவரைக்கும். ப்ளீஸ், ப்ளீஸ். ஓவியம் என்ன பொறுத்தவரை ம். ஐயோ! தேங்க் யூ டாம். இந்த பாட்டு கேட்கும்போதே எனக்கு வந்து அப்படியே பயங்கர கண்ணீர் வந்துருச்சு. எனக்கு என்னன்னா முதல்ல ராஜா சாருக்கு நன்றிகள். இந்த இந்த அந்த ஊரார் ஒதுக்கி வச்ச அந்த அந்த வரிகள் அது வருது ஆக்சுவலி இல்லையா? ஃபர்ஸ்ட் நான் தான் எடிட் போட்டேன். அந்த எடிட் ஆமா. பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிடுச்சு. அது நான் பண்ண எடிட் தான். அப்படிங்களா? ஆமா. அதுக்கப்புறமேட்டு ம். நம்மளுடைய அந்த இத பார்த்ததுக்கு அப்புறமேட்டு நெறைய பேர் அவங்களுடைய இதுக்காக போட்டிருந்தாங்க. பட் ஆனா நிஜமாலே டாம் டூ பி வெரி ஃபிராங்க் ம். எனக்கு எனக்கு வந்து என்னன்னா, ஆம் ஒ ஒ ஐ ஐ கேனாட் கெட் அலாங் வித் எவ்ரிஒன் இன் அ வெரி ஏன்னா நம்ம கொஞ்சம் ஒப்பினியேட்டடா வந்து இருக்கும்போது, கருத்துக்கள் நம்ம வந்து அந்த ஒரு கூட்டத்தோட கோவிந்தா போடுற ஆள் நான் கிடையாது. இல்லைங்களா? ஸோ நம்ம ரொம்ப அப்படி ஒரு யாஹ்! அ கருத்துக்கள் இருக்கிற பெர்சன்ஸ்னால வி கான்ட் டேக் சர்டென் திங்ஸ் அண்ட் வி கான்ட் அக்செப்ட் சர்டென் திங்ஸ். அதனால தான் வந்து ஒரு சில ஷோஸ்ல இருந்து நான் வெளி வந்திருப்பேன். அப்படி இருக்கும்போது எனக்கு இந்த பாடல் போடும்போது, எனக்கு பயங்கரமா கனெக்ட் ஆச்சு. ஏன் எதனால வந்து இந்த மாரி ரியாலிட்டி ஷோஸ்ல நம்ம ரியலா இருக்கும்போது, வி ஆர் நாட் ஏபிள் டூ கனெக்ட் வித் தீஸ் பீப்பிள் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, அம் அ அ
because we have high standards, because we have certain ideologies, because we have நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து ஆமோதிப்போம், லைக் ஐ மீன் நமக்கு ஒரு சில விஷயங்கள் ஒத்து வராது, ஒரு குரூப் மென்டாலிட்டி ஒத்து வராது, கருத்துக்கள்ல வந்து நிறைய எதிர்வினைகள் வந்து இருக்கும், எல்லாத்தையுமே நம்ம ஒரு பொலிட்டிக்கலா யோசிப்போம். இந்த மாதிரி இருக்கும்போது ஐ கேன் நாட் கெட் அலாங் வித் எவ்ரி ஒன். பட் யூ நோ ஹவு இந்த மீடியம் இருக்கும், டெலிவிஷன் மீடியம் எப்படி இருக்கும், நீ ரொம்ப டிப்ளமேட்டிக்கா இருக்கணும். பட் ஐ எம் நாட் லைக் தேட். அப்படி இருக்கும்போது ஐ கனெக்ட் ஒன்லி வித் வெரி ஃபியூ. ஸோ அதனாலேயே நம்ம வந்து தனித்து தெரிஞ்சிருவோம் எங்க இருந்தாலுமே. ஸோ அப்போ அந்த தனித்து தெரியும் போது வந்து என்ன சொல்றது, பயங்கர போராட்டமா இருக்கும். அந்த போராட்டங்கள் வந்து அந்த ரியாலிட்டி ஷோல வாழும்போது தான் வந்து நமக்கு வந்து தெரியும். ஸோ இந்த பாட்டு நீங்க போட்டும்போது எனக்கு வந்து பயங்கரமா வந்து கனெக்ட் ஆச்சு. இன்ஃபேக்ட் நான் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தேன். ஒரு சில சோ கால்டு ஹேட்டர்ஸ்லாம் வந்து போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி குக்குத் கோமாளி 4 எபிசோடில் வந்தார்கள். இது சர்வைவர் இத்தனை இது இதுல வந்தாங்க அப்படின்ட்டு. எப்பா நீங்க முதல்ல அந்த ஷோ முழுமையாக பார்த்தீங்களா? அப்படின்ட்டு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? இப்போ குக்குத் கோமாளிலாம் எனக்கு இந்த அந்த ஒரு ஒரு மியூசிக் வந்து போட்டிருப்பாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் போட்டிருப்பாங்க. ஸோ ஏன் நீங்க ஒரு 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 பொண்ணு வரும்போது அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு சப்ஜெக்டிஃபை பண்ற மாதிரி ஒரு ஒரு ஒளிய எதுக்கு கிளப்புறீங்க? அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு கருத்தா இருந்தது. அட் த சேம் டைம் அப்பலாம் வந்து ஒரு சில டேட் இஷ்யூஸ் இருந்தது. நான் அப்பதான் சிவகுமாரன் சபதம் வந்து பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு டேட் குடுத்துட்டு தான் நான் குக்குத் கோமாளி குடுத்திருந்தேன். ஸோ அதனால டேட் இஷ்யூஸ் இருந்ததுனால அந்த கன்டின்யூ பண்ண முடியல. ஆனா அத வந்து ஹேட்டர்ஸ் எப்படி போட்டிருந்தாங்க, பாருங்க அவங்க ஒரு ஷோவும் முழுமையா போகல அப்படின்னு. அட பாவிகளா! என்னடா இது அப்படின்ட்டு இருந்தது. அது மாதிரி சர்வைவர்ல வந்து இட் இஸ் அ பீப்பிள்ஸ் ஓட போல் கிடையாது. அது வந்து கண்டஸ்டன்ட்ஸ் உடைய போல். அப்போ ஒரு 5 பேர் சேர்ந்து ஒரு ஆள வந்து நகர்த்தணும்னா 3 பேர் வந்து ஒரு குரூப் ஆயிட்டு வோட் பண்ணலாம். அதனால நீ வந்து அந்த அந்த காடர்கள், வேடர்கள்னு இருக்கும். அதுலருந்து நீ வெளிய போவ. இல்லைங்களா? ஸோ அதனால வந்து ஒரு ஷோவுடைய ஃபார்மேட் அது. அதெல்லாம் புரிஞ்சுக்காம வந்து நம்மள சுத்தி ஒரு பயங்கர ஹேட்ரட யா, வந்து யா. அது ஆக்சுவலி ஸ்ப்ரெட் உள்ள பண்ணிட்டு மட்டும் இருப்பாங்க. கிடையாது. உள்ள மட்டும் ம். கிடையாது பாரு. ஈவன் அவுட் சைட் ம். ம். மத்த கண்டஸ்டன்ட்ட பார்த்தது வேற விதமா இருந்தது. பாரு அப்படின்னு எக்ஸாக்ட்லி. வரும்பொழுது, ஈவன் இஃப் இட் இஸ் பெயின், உங்களுக்கு அந்த ம். அடிப்பட்ட அந்த சிச்சுவேஷன் இருக்குல்ல, அந்த பர்ட்டிகுலர் சிச்சுவேஷன்ல ம். அதுதான் வந்து நெறைய பேத்த உங்களுக்கு சப்போர்ட் பண்ணவே தூண்டுச்சுன்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் பெர்சனலி ஃபார் மீ அஸ் வெல், எனக்கு ம். ஃபர்ஸ்ட்ல இருந்தே உங்கள புடிச்சு அந்த ஒரு 2 வீக்ஸ்ல வந்து வி லைக் நானும் பிலுவினும் பேசிட்டு இருக்கோம். என்னடி ஒர்க் அவுட் ஆகுமா? ஆகாதா? இல்லையே! இல்ல நம்ம இன்னமும் ஸ்ட்ராங்கா பார்க்கணும் அப்டின்லாம் நாங்க பேசிட்டு இருந்தோம். ஓகே. அந்த ஓகே. 3 வீக். அடுத்து போகும்போது அந்த அந்த வீக்ல உங்களுக்கு சப்போர்ட் இல்ல. அ இது கேம் தானே, கேஷுவல் தானே, கேம்ல அடிபட்டா அது ஜஸ்ட் ரூல் அப்டின்லாம் பேசும்போது, ஏன்டா என்னடா இப்டி பேசுறீங்க? ஒரு பொண்ணுக்கு பட் ஃபர்ஸ்ட் வீக்ல ஒரு விமர்சனம் உங்க மேல இருந்துச்சு வென் இட் கம்ஸ் டூ கெமி. பட் அடுத்து அதுல உங்க மேல ஸ்போர்ட்டிவ்னஸ் இல்லன்ற குற்றச்சாட்ட நாங்களே வச்சோம். ஆனால் அடுத்து வென் இட் கம்ஸ் டூ அந்த சபரி அந்த இது இருக்கு இல்லையா? கேப்டன்சி டாஸ்க்ல வந்து த வே ஹவ் யூ பிளேட்ல அது உங்கள சப்போர்ட் பண்றதுக்கு எங்க எல்லாத்தையுமே தூண்டுச்சுன்னு தான் நான் சொல்ல முடியும். பிகாஸ் யூ ஆர் வெரி ஸ்போர்ட்டிவ். நீங்க நெனச்சிருந்தா, அத எப்படி வேணா கொண்டு போயிருக்கலாம். பட் அத நீங்க கொஞ்சம் கூட அந்த மாதிரியான ஒரு கேம விளையாடவே இல்ல. அண்ட் லிட்டரலி அத் உங்கள ஒரு 14 டைம் தள்ளிவிட்ட போதுமே, "யூ ஆர் லைக் ஏன் இப்படி பண்ற?" அப்படின்றது தான் நீங்க கேட்டீங்க. நோ ஒன் ஸ்டுட் ஃபார் யூ எக்ஸப்ட் கம்ருதீன் இன் தட் பர்ட்டிகுலர் சிச்சுவேஷன். ஓகே. அது ஆமா. வந்து எனக்கு ம். ரொம்ப கஷ்டமா இருந்தது டாம். நெறைய பேர் வந்து அந்த கேக் வச்சுலாம் வந்து ஏம்மா அப்ப வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு வயலன்ஸ நீங்க எதுக்கு வந்து இவ்வளோ அ குளோரிஃபை பண்றீங்க? அப்படிங்கிற அத எப்படி உங்கனால நார்மலைஸ் பண்ண முடியும்? அதுவும் வந்து கண்பட நமக்கு உள்காயம் கிடையாது. வெளிக்காயம். அப்ரப்ட்டா வந்து அது தெரியுது. அப்படிங்கிறப்போ, அப்ப மக்கள் வந்து எந்த அளவுக்கு ஒரு ஒரு ஐ மீன் நாட் எவ்ரிஒன். அதே மக்கள் வந்து இந்த பொண்ணு இப்படி எழுந்து வந்திருக்கா பாருன்னு சொல்லிட்டு நெறைய பேர் சப்போர்ட்டும் பண்ணியிருந்தாங்க. ஆனா, இஃப் அட் ஆல் உங்களுக்கு ஒருத்தவங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஒப்பீனியனேட்டடா இருந்தாங்கன்னா, அவங்க என்ன ஆனாலும் பரவால்ல. நான் அவங்கள கடைசி வரைக்கும் அடிப்பேன். ஐயோ! அவங்களுக்கு அடி இன்னும் பலமா விழுந்திருக்கலாமே! அப்படிங்கிறதெல்லாம் இட் ஷோஸ் த சொசைட்டீஸ் என்ன சொல்றது? ஒரு காழ்ப்புணர்ச்சி அப்படின்னு தான் வந்து நான் சொல்லுவேன். இப்ப நமக்கு ஒருத்தவங்கள வந்து பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில், அவங்கள எந்த எல்லைக்கு வேணாலும் வந்து போய் நம்ம வந்து அடிப்போம். ஆ அது சோஷியல் மீடியால ஒரு ஹேட்ரட் ஸ்ப்ரெட் பண்ணுவோம். அப்போ இது என்ன சொல்லுதுன்னா, தி வேர்ல்ட் நீட்ஸ் மோர் கைண்ட்னஸ் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இதுலருந்து எடுத்துக்க வேண்டியதா இருக்குது. கரெக்ட். இல்லைங்களா? யா, யா. தி வேர்ல்ட் அக்ரீட், அக்ரீட். ம். ஐயா! ஸோ அப்ப வந்து ஒருத்தவன் அடிபட்டிருந்தாலும், அவனுக்கு இது தேவை அப்படின்னு இருக்கக்கூடாது இல்லையா? இப்ப எனக்கு வந்து
சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி. சரி, ஓகே, அந்த கார் டாஸ்க்ல வந்து அந்த நபர் வந்து நடிக்கிறாங்கன்னே வச்சுக்கோங்க, பட் ஸ்டில் அந்த இடத்துல வந்து நீங்க இறங்கி இருந்திருக்கணும் அல்லவா? இறங்கி அவங்களுக்கு என்ன ஆச்சு, ஹியூமனிட்டி அங்கதானே வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க. பட் ஆனா அந்த சிச்சுவேஷன் வேற. ஏன்னா எங்களுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு, என்ன ஆனாலும் நீங்க அந்த காரை விட்டு இறங்கக்கூடாது. அண்ட் ஆல்சோ அந்த அந்த இடத்துல வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான மெடிக்கல் டீம் இருக்காங்க. அவங்க எல்லாருமே பார்த்துப்பாங்க. அண்ட் அட் த சேம் டைம் நம்மளும் நான் அந்த அந்த டாஸ்க்ல வின் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருந்தது. ஸோ இத்தனை விஷயங்கள மனசுல வச்சுட்டு தான் நம்ம வந்து இறங்கல அந்த ட்ரூ அந்த ட்ரூ ட்ரூ. மொமெண்ட். இல்ல நீங்க இறங்காதது வந்து நான் அத எங்களுக்கு எல்லாத்துக்கும் கேமா ஓகே தான் வந்து தான். பார்த்தேன். யா 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 நீங்க கேம்ன்றத நீங்க ரொம்ப தெளிவா சொன்னீங்க. பிகாஸ் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது வேறயா இருந்துச்சு பாரு. ஆனா, ம். நாங்க அத பார்க்கும்போது, "டேய் நீங்க இவ்ளோ பில்டப் குடுத்த அளவுக்கு இல்லவே இல்லையே." ஷி வாஸ் வெரி கிளியர். இன் ரவுண்ட் 5 நீங்க இத பண்ணியிருக்கீங்க. அத நீங்க ஒரு கேம் பிளான்னு சொல்றீங்க. இது 6 ஐ மீன் இந்த இந்த ரவுண்ட்ல இதையும் அப்படித்தானே பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. நீங்க ரொம்ப தெளிவா தான் சொன்னீங்க. பட் நோ எவரிஒன் தே யூஸ்ட் ஃபார் தியர் ஆப்பர்ச்சுனிட்டி நான் சொல்றேன். அண்ட் அவ்வளோதான். இனிமே அத பத்தி பேசி ஒண்ணும் இல்லல்ல. பட் நோ யூ ஆர் ஆமா, கெட்டிங் ஆமா, ஆமா. மோர் லவ், மோர் எஸ், சப்போர்ட். எஸ். அண்ட் உங்ககிட்ட பேசுறதுக்காக ஒரு குட்டி வெயிட் பண்றாங்க. அதுக்கு முன்னாடி உங்கள ட்ரெண்ட் பண்றதுக்கு வந்து வி ஹேவ் அ குரூப் கால்ட் பாரு ஸ்குவாட். ஓகே. ஓ! ஒரு ஓகே. 100 பேர் 100 பேர் கொண்ட ஒரு குழு. அதுல அ. வந்து எத்தன டைம் சொன்னாலும் சரி, என்ன ஹேஷ்டேக் சொன்னாலும் சரி, எல்லாருமே உட்காந்து லிட்ரலி நீங்க ரெட் கார்ட் வாங்குனப்பலாம் வந்து 40,000 ட்வீட்ஸ் வந்து நாங்க போட்டோம். 40,000 பிளஸ். அந்த எல்லாருக்காகவும் அதுல வந்து முக்கியமா மாஸ்டர் பீஸ்ட், மேஜிக் செர்ரி அண்ட் அஞ்சலி நெறைய பேர் இருக்காங்க. ஆனா, அ போர்னா, எலான் இந்த மாரி நெறைய பேர் இருக்காங்க. பெயர் விடுபட்டிருந்தா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. இவங்க எல்லாத்துக்காகவும் வந்து ஒரு சில வார்த்தைகள் பாரு ப்ளீஸ். ஷூர். எனக்கு அந்த ட்விட்டர் ட்ரெண்ட்ஸ் பத்தி எனக்கு தெரியப்படுத்தினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு ம்ஹ்ம். என்னன்னா, அந்த பாரு ஸ்குவாட் அப்படின்றவங்க நம்ம அந்த ஃபேன்ஸ் மீட்லயே வந்திருந்தாங்க அப்படின்னு நெனைக்கிறேன். ம்ஹ்ம். யாருப்பா நீங்க? பயங்கர வெறித்தனமான ஆட்களா இருக்கீங்க அப்படின்னு தான் வந்து நான் சொல்லணும். ஐ ரியாவ வாஸ் மிஸ் பண்ணிட்டேன். ரியா சாரி. ரியா. யா. எஸ், எஸ். இந்த இந்த ட்விட்டர் ட்ரெண்ட் பண்ண எல்லா தோழர்களுக்கும் ரொம்ப 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 நன்றி. எல்லா தோழர்களும் பயங்கரமா அவங்களுடைய ப்ரொஃபஷனல், பெர்சனல் லைஃப் எல்லாத்துலயுமே வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும். அண்ட் உங்களுடைய டைம எனக்கு குடுத்து இந்த மாதிரியான சப்போர்ட்ஸ குடுத்தது தான், உங்க டைம என் மேல இன்வெஸ்ட் பண்ணதுக்கு தான் ஐ ஷுட் பி ரியலி தேங்க்ஃபுல். நான் பார்த்தேன் அந்த இந்த அது என்னது ஹேஷ்டேக் ஓஜி பாரு, நோ பிபி நோ பாரு சம்திங் அந்த இது பார்த்தேன். யா. அப்புறம் அப்புறம் ஓஜி கேமர் அது. அப்புறம் இன்னும் ஒரு ஃபார்வர்ட் சில ஃபினாலே. அது பார்வர்ட் ஃபினாலே, ஓ மை காட்! அதெல்லாம் பயங்கர பீக் ஆச்சு அப்படின்னு நெனைக்கிறேன். யா. பாரு வருவாங்களா? மாட்டாங்களா? அப்படிங்கிற அந்த விஷயங்கள். ஏன்னா கமு ஃபர்ஸ்ட் டேவே போயிட்டாரு இல்லையா? ஸோ யா. இதுல வருவாங்களா? மாட்டாங்களா? அப்படின்னு. தேங்க் யூ சோ மச். ஏன்னா இப்போ Instagram வேற ஒரு தளம். ட்விட்டர் வந்து இட் ஆக்சுவலி டிசைட்ஸ் த டாபிக் ஆஃப் டிஸ்கஷன் நேஷன் வைட் அப்படின்னு நான் நெனைக்கிறேன் இல்லையா? ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் மெச்சூர்ட் ஆடியன்ஸ் இருக்கிற இடம், ஒபினியனேட்டட் பீப்பிள் எல்லாருமே வந்து ட்விட்டர்ல தான் இருப்பாங்க. ஸோ அந்த வாய்ஸ் பிரேக் ஆகுது. இடத்த வந்து நீங்க காட்டுனதுக்கு நான் காலத்துக்கும் கடமைப்பட்டிருக்கேன். ஸோ தேங்க் யூ. அத நான் எப்படி நன்றி கடன் செலுத்த கேக்குதா? இப்ப கேக்குது பாரு. ஆ. ம். அதான் நான் அதுக்கு வந்து ஐ அம் வெரி வெரி தேங்க்ஃபுல். அத நான் எப்படி ரீபே பண்ணணும்னா, என்னுடைய ஆர்ட் மூலியமா தான். என்னுடைய கலை மூலியமா மட்டும் தான் உங்கள என்டர்டெயின் பண்றது. ஸோ அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமா என்னுடைய என்னுடைய ட்ராமாலாம் என்னடா அது ஒரு கொஞ்ச நாளைக்கு இருக்கட்டும். அது ட்ராமா தான். இருந்தாலும் அதுலருந்து நம்ம மீண்டு வரணும். நமக்கு சப்போர்ட் பண்ணவங்களுக்கு நம்ம என்னைக்குமே இருக்கணும். அப்படிங்கிற அந்த ஒரு ஜோன்க்குள்ள வந்துட்டேன். ஏன்னா வி ஹேவ் ஆல்வேஸ் பீன் அ வாரியர் இன் த பேட்டில் ஃபீல்ட் இல்லையா? யா. ட்ரூ. சரி. அப்படிங்கிறதுல மட்டும் ஐ எம் வெரி வெரி கிளியர். ஸோ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஆல் த ட்ரெண்ட்ஸ். இது வந்து காலத்துக்கும் நான் கடமைப்பட்டிருக்கேன். தேங்க் யூ பாரு. அண்ட் இல்ல இந்த பி